இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். நம்முடைய பாரம்பரியமான மிகவும் தொன்மையான ஒரு பழக்க வழக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம கையில் வச்சுருக்கிறோம். அதற்கு உலகளாவிய ஒரு அற்புதமான ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னன்னா காய்கறி வைத்திய முறை. ஆக காய்கறியை ஒரு வைத்தியமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது பல பேருடைய கேள்வி. ஒரு காய் சாப்பிட்டா என்ன குணமாக போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. காய் தானே, நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம், அதனால் என்ன அப்படி இந்த காய்கறிகளை பற்றிய உண்மையான அதனுடைய மகத்துவம் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் முழுமையாக தெரியவில்லை. அதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம். சரி, இப்போது அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் காய்கறி சாப்பிட்டுட்ருக்குறோம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பெரிய விருப்பப்படுதோ அந்த காய்கறி சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த காய்கறிகளை வைத்தியமாக உடம்பினுடைய உபாதைகளை போர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சரி, என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் சரியாகுங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன நோய் இருக்குதோ அத்தனை நோய்க்குமே இதுக்கு ஒரு பலன் இருக்குது. காய்கறிகள் மூலமாக அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். சரி, அப்போ காய்கறிக்குள்ளார இருக்கக்கூடிய மகத்துவம் ஏன் நமக்கு கிடைக்கல? அப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ல, சாப்பிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த காயை எந்த மாதிரி முறைப்படி சாப்பிடணும்னு ஒரு விதி இருக்குது. அதன்படி எடுத்துட்டால் அது நமக்கு பயன்படும். அப்படி இல்லைன்னா அது சும்மா ஒரு சின்ன ஒரு சக்தி மட்டும் நம்ம கொடுத்துட்டு போவோம், வைத்தியமாக எடுக்க முடியாது. ஆக இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன அப்படின்னா, இந்த காய்கறிகள் மூலமாக நமக்கு எந்தெந்த நோய் உபாதைகள் சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். முதல்ல தலைவலி. இப்போது அதிகப்படியான மாத்திரைகள் எதுக்கு போகுது அப்படின்னா தலைவலிக்கு தான் போகுது. தலைவலியாக ஒரு மாத்திரை போட்டால் சரியாகும். ஆனால் இந்த தலைவலியே பலவிதமான தலைவலிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வெயிலில் போனால் நிறைய பேருக்கு தலைவலி வரும். ஐயோ வெயிலா, எனக்கு தலைவலி அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ அந்த வெயில்னால் ஏன் தலைவலி வருதுன்னா, உடம்புல நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது, டீஹைட்ரேஷன் ஆகுது. அந்த டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு உடம்புல ஏதோ ஒரு ஊட்டச்சத்து கம்மி. எல்லோரும் தான் போகிறோம், எல்லாருக்கும் அந்த தலைவலி வர்றதில்ல. ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு வர்றதில்லை. அப்போ யாருக்கு வருது அப்படின்னா, உடம்புல வறட்சியின் காரணமாக ஏற்படும். உடம்புலலாம் நாளமுள்ள சுரப்பிகள் தன்னுடைய செயல்பாட்டில் ஏதாவது தொய்வு ஏற்பட்டால் இப்படி ஒரு பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வறட்சியை நிறுத்துறதுக்காக உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகளை எப்போவுமே ஒரே மாதிரி சீராக இயக்குவதற்கு ஒரு காய் இருக்குது. அதுக்கு பேர் தான் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் ஒரு அருமையான அற்புதமான மருந்து தலைவலிக்கு. உலகத்தில் யாராலையும் குணப்படுத்த முடியாத தலைவலியை வெண்டைக்காயால் கட்டாயம் குணப்படுத்த முடியும். எனக்கு வெயிலில் போனால் சேராது தலைவலின்னு சொல்கிறவங்க இந்த காயை காலையில் மத்தியானம் 3 நேரம் 4 வெண்டைக்காய் சாப்பிட்டு பாருங்கள். சொல்ல முடியாது, ஒரு நாளே சரியாகலாம், 2-3 நாளையும் சரியாகலாம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை 20-30 வருஷமாகவும் இருந்துட்டு போகட்டும். ஆனால் இதை செய்தால் அவங்களுக்கு உடனடி நிவாரணம். இப்படி உடம்பில் பல காரணங்கள் இருக்குது தலைவலியில். இப்போ பார்த்தது முதல் வகைன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வகை. இதே மாதிரி இன்னும் 11 வகையான தலைவலிகள் இருக்குது. இதில் 2வது வகை என்ன அப்படின்னா கழுத்து வலினால் வரக்கூடிய தலைவலி. நம்ம வரிசைக்கிரமாக ஏன் பார்க்குறோன்னா, அதிகபட்ச தலைவலி இந்த வறட்சியின் காரணமாகத்தான் வருது. அதனால் அது முதல் விஷயமாக சொல்கிறோம். 2வது விஷயம் கழுத்து வலினால் தலைவலி. ஒரு சிலருக்கு கழுத்தில் ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பு, அந்த தசைப்பிடிப்பு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இறுக்கம் காரணமாக தலைக்கு போகக்கூடிய ரத்தம் திடீர்னு வேகமாகவும் திடீர்னு குறைந்தும் இப்படி பலவிதமான மாறுபடுதலுக்கு உட்பட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் குறைவான ரத்தமும் திடீர்னு அதிகமான ரத்தம் வரப்போ அது மேனேஜ் பண்ண முடியாது. அப்போது இது சீராக இல்லை அப்படிங்கிற ஒரு அறிகுறி, ஒரு அலாரம். அதுதான் அங்கே தலைவலின்னு பார்க்குறோம். அப்போ கழுத்து வலினாலையும் தலைவலி வரும். இது கொஞ்சம் பேருக்கு அந்த பாதிப்பு இருக்குது. அவங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த கழுத்து வலி வந்தாலே தலைவலி சேர்ந்து வந்துடுதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ நம்ம பார்க்குறோம்,
அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய காய் வாழைக்காய். இந்த வாழைக்காயை தோலை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் வேணும்னா கஷ்டமாக இருந்தால் வாழைப்பழமும் சேர்த்தி நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி சாப்பிட்லாம். இது காலையில் டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா அந்த கழுத்து வலினால் வரக்கூடிய தலைவலி போயிடும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பெரிய மனசு இருக்குது, நாங்கள் வாழைக்காய் அப்படியே சாப்பிடுவோன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், அல்லது தேன் தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செய்து வரும்பொழுது அந்த பிடிமானங்கள் இரத்த ஓட்டம் சீராகும் பொழுது அவங்களுக்கு தலைவலி போயிடும். இது வந்து 2வது வகையான தலைவலிக்கு உண்டான தீர்வு. 3வது வந்து பார்த்திங்கன்னா, உடம்பில் வந்து பசி தாங்க முடியாது. பசித்தாலே உடனே அவங்க ரொம்ப சூழ்நிலையை வந்து ரொம்ப பதட்டப்படுத்திடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போது பசி தாங்க முடியாதனாலையும் தலைவலி வரும். சாப்பிட்டா நிம்மதியாக இருப்பாங்க, பசி வந்தால் தலைவலியும் கூட சேர்ந்து வரும். இது ஏன் அப்படின்னா, உடம்புக்கு ஏதோ ஒரு ஊட்டச்சத்து தேவை, அந்த தேவையானதை நம்ம சரியாக கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இது இல்லை, எனக்கு வேறு ஒன்று வேணும் அப்படின்னு உடம்பு கேட்குது. அந்த கேட்குறது தான் நம்ம வந்து அலாரம் எஃபெக்டாக வந்து தலைவலி. அப்போ திருப்பியும் நம்ம அதுக்கு வேணுங்கிறது கேட்குறது கொடுக்கலன்னா மறுபடியும் அது செரிமானமானதுக்கப்புறம் திருப்பி தலைவலி வரும். அப்போ உடம்பு வந்து என்ன கேட்குதோ அதை நம்ம கொடுக்காத வரைக்கும் இந்த தலைவலி நீங்காது. அப்படி தேவையான ஒரு நீர்ச்சத்து, உடம்புக்கு வேணுங்கிற சில முக்கியமான தாது உப்புகள் அதுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டோன்னா அந்த தலைவலி வராது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெண்பூசணிக்காய். இந்த வெண்பூசணிக்காயை தோல் விதையோடு அரைச்சி வடித்து குடிக்கணும். கூட வேணால் கொஞ்சம் 4-5 வெத்தலையை போட்டு அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கிறப்போ இந்த பசி தாங்க முடியாமல் வரக்கூடிய தலைவலி எங்கே போச்சுன்னு தெரியாது, நல்லா ஆகிடும். நம்ம 3 வகையான தலைவலி பார்த்துருக்குறோம். இந்த 3 தான் அதிகப்படியான பேரை பாதிக்கும்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இதில் 4வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து தலைக்கு குளிக்கணுனாலே பயப்படுவாங்க. ஏன்னா தலைக்கு குளித்தா தலைவலி வந்துடும், தலையில் நீர் கோத்துக்குது, அதனால் தலை குளிக்கிறது வந்து தள்ளி போடுவாங்க. சிலர் குளிக்காமலே இருக்கிறாங்க தலைக்குழி. இப்படி இருக்கிறவங்களுக்கு அப்போ உடம்புல இருக்கக்கூடிய நீர் பிரியணும், அதிகப்படியாக கோர்த்துட்டு இருக்கக்கூடிய நீர்க்கோள்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கத்திரிக்காய் தேவை. அப்போ 2 கத்திரிக்காய், கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய், வெத்தலை, இந்த 3ஐயும் ஒன்றா அரைச்சி வடித்து குடித்தாங்க அப்படின்னா அந்த நீர் பிரியக்கூடிய விஷயங்கள் வந்து வேகமாக நடக்கிறப்போ தலைவலி போயிடும். நிம்மதியாக தைரியமாக தலைக்கு குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. நான் கேரண்டி கொடுக்குறேன். இது வச்சுக்கோங்க, தலை குளிச்சுட்டு வாங்க, ஜூஸ் போடுங்க, இல்லை இதை குடிச்சிட்டு தலை குளிங்க, மறுபடியும் வந்து குடிங்க, உங்களுக்கு தலைவலி வராது, தைரியமாக தலை குளிக்கலாம். அப்போது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாம். நம்ம அவசரத்துக்கு வந்து ஒரு பழக்கத்தை ஒரு மாத்திரையை நம்ம படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ உடம்புல இருக்கிற பிரச்சனையை வந்து சரியாகாமல் நம்ம வேறு விதமாக கையாளுறோம். இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு மாதிரி தலைவலியை வந்து எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காய்கறி வைத்தியத்தில் எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானன்றாங்க. அது மாதிரி முதல்ல தலையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னொன்று 4வது ஒரு தலைவலி இருக்குது. அது வந்து ரொம்ப மிக மிக குழப்பமான தலைவலி. எதுக்கு வருது, எப்போ வருது, ஏன் வருது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு தலைவலி வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சில சமயம் அந்த மனநிலையோடு வந்து இந்த பிரச்சனை வரும். ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வரும். அப்போ அந்த மன உணர்வு ஆனது நரம்புகளை பாதிக்கப்படுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தலைவலி அது மாறும். அப்போ எண்ணங்கள் மிக அதிவேகமாக செயல்படும் பொழுது அதனுடைய வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் தலைவலி வரும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா கொத்தவரங்காய். அதனாலையும் வரும், ஒரு சில சமயம் பல காரணங்கள் இல்லாமையும் வரும், டென்ஷன் இல்லாமையும் கூட தலைவலி வரலாம். அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த கொத்தவரங்காய் ஒரு 4 கொத்தவரங்காய் கழித்து மென்று முள்ளோரோட கலந்து சாப்பிட்லாம். அல்லது ஒரு 10-20 கொத்தவரங்காயை கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ தோலோடு அரைச்சி வடித்து குடிக்கலாம். இல்லை எனக்கு அந்த வாசம் பிடிக்கல அப்படின்னா கொத்தவரங்காயோடைய ஃப்ரெஷ் கிரேப்ஸ், திராட்சை பழம் உலர்ந்ததில் நல்லா ஃப்ரெஷ் கிரேப்ஸை போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த காரணமே தெரியாமல் எப்பப்போலாம் வரும்னு தெரியாமல் இருக்கிற தலைவலி வந்து அதுவும் பறந்து போயிடும். இது போக தூக்கம் கேட்டு போகும் சிலருக்கு. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே தூக்கம் கெடுற மாதிரி சில அந்த மாதிரி நேரத்தை வச்சுருப்பாங்க.
அதனால் தூக்கம் கெட்டு தலைவலி வரும். சிலருக்கு இயல்பாகவே தூக்கம் வராமல் தலைவலி வர்றதும் உண்டு. அப்போ ஒரு நாளோ 2 நாளோ தூக்கம் கெட்டுனா அவங்களுக்கு உடனே தலைவலி ஜாஸ்தியாகி அப்புறம் அது 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 போகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். இது மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய வாயு, உடம்புல இருக்கக்கூடிய பயோ கிளாக் சிஸ்டம் இதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா புடலங்காய் அதோட விதையோடு சேர்த்தி கொஞ்சம் வெத்தலை எலுமிச்சம்பழம் தோலோடு போட்டு அரைச்சி வடித்து குடித்தா இது மாதிரி தூக்கம் கெடுறதுனால வரக்கூடிய தலைவலி அதுவும் சரியாகும். சிலருக்கு கரெக்டாக தூக்கம்தான் காரணம் அப்படின்னா சுரக்காய் கூட நம்ம மென்று சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக தலைவலி போகும். இது தூக்கத்தினுடைய விஷயத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள். இது தாண்டி குளிர் சம்மந்தப்பட்ட விஷயம், இரவு சம்மந்தப்பட்ட நேரத்தில் திடீர்னு தசைகள் பிடிப்பு ஏற்படுறதுனால அல்லது கூலிங்காக இருக்கக்கூடிய அந்த மாதிரி சீதோஷ நிலையில் வந்து தலைவலி வருதுன்னா அப்போ தசைகள் சுருங்கி விருதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையினால் தலைவலி வரும். முக்கியமாக இரவு நேரம் வரக்கூடிய தலைவலி அந்த மாதிரி டைமுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அரசாணிக்கை பரங்கிக்காய்ன்னு சொல்கிறோம், மஞ்சள் பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய்ன்னு சொல்கிறோம். அதை வந்து தோல் விதை நாரோட எல்லாத்தையும் அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ அது போன்ற தசைகள் சார்ந்த பலகீனம் அப்படி வந்து உடம்புனுடைய வெப்பம் குறையிறப்போயோ அல்லது சீதோஷ நிலை வந்து சூடு குறையிறப்பையோ வரக்கூடிய தலைவலி காணாமல் போகும். இது வந்து 7வது வகையான தலைவலி பார்த்தோம். இப்போ அடுத்து 8வது என்ன அப்படின்னா சாப்பிட்றப்போ சில சமயம் கொழுப்பு அதிகமாக அளவுக்கு அதிகமாக செரிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கொழுப்போ அல்லது புரதச்சத்தோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அது செரிக்க முடியாமல் வரக்கூடிய தலைவலி வரும் பார்த்தீங்களா, அது ஒரு காரணம். அவங்களுக்கே தெரியும் இது சாப்பிட்டா இப்படி தலைவலி வரும்னு அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தலைவலியை சீர்படுத்துறதுக்கு கோவக்காய். இந்த கோவக்காய் நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்லாம். பல்லு இல்லாதவங்க அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா இந்த உணவு சாப்பிட்டதுனால வரக்கூடிய தலைவலி வந்து நீங்கி போயிடும். இது வந்து செரிக்காமல் வர்றது. இன்னொரு அடுத்து என்னென்னா சரிச்சாச்சு ஆனால் மலம் சரியாக போகலை. மலம் போகலைன்னா தலைவலி வந்துடும். மலம் போயிடுச்சா தலைவலி போயிடும். ஆக குடல் வந்து சுத்தம் ஆகலை அப்படிங்கிறப்ப வரக்கூடிய தலைவலி இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாயுவானது மேலே கீழே போய் ஒரு தலைவலியை உருவாக்கும். அப்போ குடல் சுத்தமாகும்னா அதுக்கு என்னென்னா முருங்கை விதை, நல்ல முத்துன முருங்கை விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வேறு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது. நல்ல முத்துன முருங்கை விதையை அதோட மேலே இருக்க ஓடை உடச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பை 20 நிமிஷம் நல்லா வாயில் உமிழ்நீரோட ஊற வச்சு அப்புறமா அதோடைய சுவை நீங்கின பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா மலமும் நல்லா ஃப்ரீயாக போகும். அந்த மலை பிரச்சனையினால் வரக்கூடிய தலைவலியும் சேர்ந்து போயிடும். பொதுவாகவே அதிகப்படியான பேர் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா மரத்து போகிறது. கை மரத்து போகுதுங்க, கால் மரத்து போகுதுங்க, ஒரே நிலையில் உட்காந்துருந்தால் மரத்து போகுதுங்க அப்படிங்கிறது பொதுப்படையாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த மரத்து போதல் அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்பு சார்ந்த அந்த இம்பல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. மீண்டும் அதை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது தன்னுடைய நிலையை மீண்டும் தக்க வைக்கிறதுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நீர் முக்கியமான ஆதாரம். ஆக வறட்சியின் காரணமாக டீஹைட்ரேஷன்னாலேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகள், முக்கியமாக நாளமுள்ள சுரப்பிகள் இந்த பொறுப்பேற்றுக்குது. அதுக்கு நாம் என்ன காய்கறி சொல்கிறோன்னா வெண்டைக்காய் அப்படியே கடித்து மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்து போகக்கூடிய தன்மைகள் வந்து கொஞ்சமாக மாறி சரியான நிலைக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய தீர்க்க முடியாத வியாதின்னு கூட கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த காய்கறி வைத்தியத்தினால், காய்கறிகளால் அது சாத்தியப்படும். இது நிச்சயம் நடக்கும். சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும்.